விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். இது என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. இன்னும் 2 வாரங்களில் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்குள் இந்த ஆப் உங்களை தேடி உங்கள் உள்ளம் கைகளில் உங்கள் வரவேற்பறையில் ரொம்ப பிரத்யேகமான ஜோதிட அருமையான உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஜோதிட ஆப் அப்படிங்கிறது அமையப்போகுது. என்னுடைய பிரத்யேகமான ஜோதிட குறிப்புகள், ஜோதிட பலன்கள், ஜோதிடத்தினுடைய நிகழ்வுகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அமைப்புகள் எல்லாம் ஒரு லவ்லி ட்ரீட்டாக உங்களுக்காக நான் தரணும்னு ஆசைப்பட்டு அதை கொண்டு வந்திருக்கோம் மிக விரைவில். இன்னைக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் இரவு 7:37 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். துவாதசி திதி இரவு 10:46 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் திரியோதசி திதி வந்துடுது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, காலை 7:30 9 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் குதிரை விக்கிரகம் வச்சிருக்கிறப்பவே தெரியுது. 10ஆவதுக்கு அஸ்வினி நட்சத்திரம் குதிரையை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஜோதிடத்தில். அப்போது என்ன பரிகாரம் சொல்ல போகிறேன்? 7 குதிரைகளுடன் சூரியன் உதித்து வரும் வெண்குதிரை பட காட்சியை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அந்த சூரிய பகவானோட நமஸ்காரம் ஒரு குளித்ததுக்கு அப்புறமா அதிகாலை நேரத்தில் ஒரு 30 வினாடிகள், 45 வினாடிகள், 60 வினாடிகள், அதாங்க 1 நிமிஷம் அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்துட்டு, அவர் தானே 7 குதிரைகளுடன் உதித்து வரக்கூடிய கிரகம், அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பிப்பது. மேலும் ஆதித்ய ஹிருதயம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பிப்பது. இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு சின்ன விதிவிலக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்ல முடியும். அது வெண்குதிரையாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரை நீங்கள் தான் காலையில் ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைக்கி சந்திராஷ்டமோன்னு வேறு சொல்லிட்டீங்க, குதிரையை பாருன்னு சொல்லிட்டீங்க. இந்த நான் பேரம் தான் சொன்னேன், யானை பேரமா குதிரை பேரமான்னு சொல்ல. இந்த காய்கறிக்காரங்கள்கிட்ட பேரம் பேசுகிறதும் ஆட்டோக்காரங்கள்கிட்ட பேரம் பேசுறது எனக்கு குறைச்சி தான் அப்படின்னு இந்த ஊர் பேர் சொல்லி கேட்குறது, இந்த வகைராவோட பேர் சொல்லி கேட்குறது, இன்னார் சொல்லியிருக்காருன்னு ரெஃபரன்ஸ் சொல்லி கேட்குறது, இந்த விலை குறைச்சி கேட்குறது, அவங்கக்கிட்ட ஒரு குதிரை பேரத்தை பேசி, நான் வெறும் குதிரை பேரம் பேசின்னு தான் சொன்னேன், யார் பேசுகிறாங்கன்னு சொல்ல மேஷராசினியர்களே, ஒன்று அதை காண்பீர்கள், இல்லை உங்களுக்கே அது போன்ற நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்க. உங்கள் பக்கம்தான் அந்த பேரம் ஃபேவராக இருக்கும் அப்படின்னா பாருங்கள். ஆனால் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், நான் சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் சொல்லி நான் கேட்குறேனா அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணை, அதிகார சண்டை அப்படிங்கிறது. மேஷரா சார் என்ன சார் சண்டைன்ட்டிங்க? ஆமாம், உங்கள் அதிகாரத்துக்காக சண்டை போடுறது. நான் 20 ரூபா குறைச்சி தாங்கிறேன், 30 ரூபா குறைச்சி தாங்கிறேன், 50 ரூபா குறைச்சி தாங்கிறேன், எனக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா, எனக்கு இன்னார் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் ஊருக்காரன்னு இந்த டிஸ்கவுண்ட்டை, அதுதாங்க பேரத்தை பேச வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும். கார்த்தி சார் நீ பெரிய ஆள் சார், எங்கெங்க பேரத்தெல்லாம் எப்படி கொண்டு வந்து கோக்கிற பற்றியான்னு சொல்கிறது தெரியுது. இன்னைக்கு நீங்கள் கோத்துக்காமல் பாருங்கள், அதே நல்லது. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், மூஞ்சிக்கு நேராக பேசிடலாமே, உடச்சி பேசிடலாமே,
எதை உடைச்சு பேசலாம்? உண்டியலை உடைச்செல்லாம் பேச முடியாது, மனசை உடைத்து பேசலாம். இன்னைக்கு சந்திரன் மனசை உடைச்சு பேசுவார். கணவன் மனைவி உறவுகளிடையே நல்ல அந்யூன்யமான தருணங்கள், சிநேகிதர்களுக்குள்ளே இருந்த வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து நீயா நானா, இந்த கௌரவ பேச்சு, கௌரவ உரையாடல், நீங்கள் வரீங்களா, நாங்கள் வரணுமா, நாங்கள் இறங்கி போய் பேசணுமா, நீங்கள் ஏறி வந்து பேசுங்களேன், இப்படிங்கிறது எல்லாமே மறைந்து ஒரு சுமூகமான தருணம்ங்கிறது இருக்கும். டிசிஷன் மேக்கிங் மிகவும் சரியானதாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக போக வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு காணப்படும். இன்னைக்கு பாருங்க, வஸ்திரத்தில் நல்ல வண்ணங்கள். ஆமாம் சார், நல்ல கலரு சார். இந்த ஆரஞ்சு மிட்டாயி, ரோஸ் மிட்டாயி, நல்ல கிளி பச்சை, இப்படிலாம் உதாரணம் சொல்லி உங்கள் வண்ணத்தை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வஸ்திரம் இருக்குன்னா பாருங்களேன். சார் யூ மீன் டார்க் கலர்? எஸ், ஐ மீன் டார்க் கலர் ரிஷபராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து. இந்த ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த கால் பண்ணுறேன் பேச மாட்டேங்கிறாங்க, வர்றேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க, தர்றேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க. இந்த இங்கேங்கிறதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய தருணங்கள். ஒற்றை தலைவலி, சைனஸ், கொஞ்சம் கௌரவ குறைச்சலான விஷயங்கள். பழையபடி அண்ணன் என்ன ஆரம்பிங்க, பழையபடி அக்கா அண்ணே ஆரம்பிங்க, அதான் கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தான் அவன் என்ன பண்ணுறது. கொஞ்சம் கோவப்பட்டு வேற பேசிட்டோம், கோவப்பட்டு வேற திட்டோம். இந்த விலகி போகிறது, வேண்டப்பட்ட விரோதி, வேண்டப்பட்ட நண்பன், விரோதியான நண்பன், கோவக்கார நண்பன், கோவக்கார கிளி, இங்கெல்லாம் சமாதான தூதை அனுப்ப வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இருக்கும். தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பேரம் வருதோ இல்லையோ, குதிரை வரும். சார் என்ன சார் குதிரை வரும்? 4 காலில் போகக்கூடிய வெண் குதிரையை பார்க்குற காட்சி, இல்லை வேறு ஏதாவது கலர் குதிரையை கூட கடகராசி நேயர்கள் பார்த்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த குதிரையினுடைய திருவுருவ படம், குதிரையினுடைய விக்கிரகம் இன்னைக்கு உங்கள் கண்ணில் படுங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். சார் நிஜமாவா சார்? அப்படி பட்டுட்டா என்னன்னு கேட்குறீங்களா? அதிர்ஷ்டம் கடகராசி நேயர்களே, பணவரவு. குதிரை வேகத்தில் பணம் வரப்போகுது அப்படின்னா பாருங்களேன். சார் நிஜமாவா சார்? குதிரை வேகமா சார்? குதிரை பந்தயத்தில் பணம் வருவதை போல வர வேண்டிய நிலை, திடீர் அதிர்ஷ்டங்கள். சார் ரொம்ப நாளாக பேமெண்ட் பெண்டிங்காக இருந்தது, அந்த பேமெண்ட்டினுடைய பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. அமௌண்ட் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர். அந்த கூகுள் பேல அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷனோட ஒரு ரசீதை பார்த்தா தான் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸாக யோசிக்க போகிறீங்க, உங்கள் குதிரை இன்னைக்கு அட்வான்ஸாக வரப்போகுது. ஆமாம் சார் நீ சொன்னாலும் சொன்ன நல்ல வெள்ளை குதிரையாகவே இருக்குது அப்படின்னு. கலர் குதிரைகளாக இருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இந்த குதிரையோட திருவுருவப்படம், குதிரையோட விக்கிரகம் நிஜ குதிரையை கடந்து வந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, அதிர்ஷ்டம் ஓட போகுது, உங்களை நோக்கி வரப்போகுது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை எனக்கும் குதிரை உண்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு விநாயகர் தான். என்னது? யானை தான், யானை தலை தான், யானை உருவம் தான். சார் நிஜமாவா சார்? யானையா சார்? ஓரளவுக்கு ஏற்றுக்கலாமா? ஆமாம், பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், ட்ராவல் இருக்குல்ல, டிக்கெட்ஸ் இருக்குல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சா, அக்காமடேஷன் ரெடி ஆகிடுதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள். டிக்கெட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள் சுகந்தன் நன்னன்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மொழியில் இருக்க எழுத்துக்கள், வேற்று மொழியில் இருக்கிற ஆடியோ, இதெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். சார் நிஜமாவா சார்? நம்ம தாய்மொழியை தவிர்த்து வேறு மொழியெல்லாம் பார்த்தாலே ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்க வார்த்தைகள், எழுத்துக்கள், செய்க பாஷையாவது பேசுகிறது. கஹா சாகியே கியா சாகியே அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன், கொஞ்சம் செய்க பாஷையும் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எவ்வளோ தடவை நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகும். அவருடைய அறிமுகம், சந்திப்பு, அழைப்பேசியில் அழைப்பிதழ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். இன்றைக்கி 3 வீடியோ காலாவது பேசிடுவீங்க, ஒரு 3 மணி நேரமாவது கான்ஃபரன்ஸ் கால், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், நல்ல கலந்துரையாடல்கள், வீக்கெண்டோட பிளானை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலையெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். அதற்கான விரயமும் உங்களை தேடி வரும் அப்படின்னா பார்த்தேன். சார் யூ மீன் எக்ஸ்பென்ஸ், யூ மீன் ஸ்பெண்டிங்? எஸ் அஃப்கோர்ஸ். ஃப்ரீயாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நீங்கள் தான் உங்கள் பொறுப்பில் செலவெடுத்து அதை முடிவு செய்ய வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும், பயணங்கள் முடிவதில்லை. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்த வேற்றுமைகள் மறைந்த அந்யூன்யங்கள் அதிகமாக இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம்
காணப்படும். உங்கள் வண்டிக்கு வாய் இருந்ததுனாலும் அழுதுறோம், உங்கள் ஃபோனுக்கு வாய் இருந்ததுனாலும் அழுதுறோம். ஆமாம் சார், அந்த ஃபோன் தான் நமக்கு உற்ற துணைவனே, உற்ற நண்பனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் போகிறார், என்ன கொஞ்சம் நீச்சமாகி போகிறார். அப்போ மூடு ஸ்விங்குங்கிறது பயங்கரமாக இருக்கும். என் மனம் மூஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு அப்படின்னு இந்த மறைச்சி செய்கிறது, இந்த மாற்றி செய்கிறது, இந்த ஏமாற்றி செய்கிறது, முன்னாடி பின்னாடி கண்ணாடி. என்னது அப்படின்னா, பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்கிறதும், முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிறது, மாற்றி போட்டு செய்கிறதும் தான். ஆமாம் சார், ஒரே தந்திரமாக இருக்குது சார், ஒரே பஞ்சதந்திரமாகவே ஓடிட்டு இருக்கு அப்படின்னா 5 விஷயம் இன்றைக்கி மைண்டில் ஒரே நேரத்தில் ஓடும். மல்டி டாஸ்கிங் தான் துலாம் ராசி நேயர்களே. அந்த மல்டி டாஸ்கிங்கை மனமுகந்து செய்ய வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. நிறைய உடல் அசதி, கை கால் சோர்வு, அலைச்சல், மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும். டென்ஷன், டயர்ட்னஸ் கூடவே இருக்கும். இந்த கால் ரெண்டும் வலி பின்னிடும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ராஜயோகம் அப்படிங்கிறத சந்திரன் கண்டிப்பாக கொடுத்துடுவார். உணவு நேரத்துக்கு பிரத்யேகமாக பிடித்தமாக ரொம்ப ஸ்பெஷலாக கெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீங்கள் தாங்க சீஃப் கெஸ்ட்டு. அப்போது அட்வான்ஸாக யோசிக்கிறது, அட்வான்ஸ் தருணங்கள். எனக்கும் ஏதாவது இந்த குதிரை, யானை அந்த மாதிரிலாம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. முருகப்பெருமானோட தரிசனம், முருகப்பெருமான் மயில் வீட்டிற்கும் காட்சி, மயில் வாகன தரிசனம் பண்ணுறது, மயிலை பார்ப்பது, மயில் திருவுருவ படங்கள், மயில் விக்கிரகங்கள். அங்கே பாருப்பா, இந்த காலையில் இந்த ஜோசியர் கழுத்தில் ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து சொன்னாரியா, முருகனோட பாட்டை கேட்பேன், முருகனோட படத்தை பார்ப்பேன், அந்த மயில் வாகனத்தை தரிசனம் பண்ணுவேன். அந்த முருகனோட வாகனத்தை தரிசனம் பார், அந்த கலரே வந்திருக்கு அப்படின்னு, அடடா என்னது இது தூக்கி வாரி போடுது அப்படிங்கிற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும்னா பாருங்கள். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, ஸ்ட்ரீம்லைனான அப்பாயின்மெண்ட்ஸ், மிக தெளிவான தருணங்கள். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான், பரம பவித்திரம் பங்கஜ நேத்திரம், சத்தியமேவ ஜெயத்தே. உண்மை உழைப்பு உயர்வுக்கு இன்னைக்கு பலன் அப்படிங்கிறது ரிச்சிகராசினியர்களுக்கு இருக்கும். எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ, எவ்வளவு பிளான் பண்ணி செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு காரியங்கள் முழுதும் வெற்றியாகும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். சார், யூ மீன் வெற்றிவேல் வீரவேல்? எஸ், அஃப்கோர்ஸ், வெற்றிவேல் வீரவேல் ரிச்சிகராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை நானும் பார்க்குறேன். குதிரையும் நீ சொல்லிட்ட, யானையும் சொல்லிட்ட, மயிலையும் சொல்லிட்ட, எனக்கு என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. உங்களுக்கு ஜீவராசிலாம் இல்லை, உங்களுக்கு வேற ஒரு ராசி. பாலாஜி திருப்பதி பாலாஜியே உங்களுக்கு தேடி வரப்போகிறார் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். இந்த பாலாஜி, பாலு இந்த பெயர் கொண்டவர்களை சந்திக்க வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கும். சார், என்ன சார், என் ஃப்ரெண்டு பாலாஜி சார் திடீர்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு சார், என் ஃப்ரெண்டு பாலா சார், என் ஃப்ரெண்டு பாலு சார் பேசியிருக்காரு, ஐயோ திருப்பதி பாலாஜி படமே வந்திருக்கே அப்படின்னு. இந்த பாலாஜி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு உங்களை தேடி வரும். அதாங்க வட்டி காசு, பொருளாதாரம், தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக போனோம் அதுவும் தெரியாது, எதுக்கு திருப்பி வரோம், இந்த கூடவே போகிறது கூடவே வாரது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் பணம் விரயமாகாது. திருப்பதி பாலாஜி அந்த பணம் விரயமாகிறதுக்கு உங்களை விடமாட்டா. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அந்த திருவுருவ படத்தை பார்த்தாலும் சரி, நீங்கள் போகிற இடத்துல பார்த்தாலும் சரி, அந்த நபரை சந்தித்தாலும் சரி, அப்பா அந்த திருப்பதி பெருமாளே என்னை பார்த்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரும். அந்த மாதிரி வந்துட்டா ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க தனுசு ராசினியர்களே. கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரித்தனமாக இருக்காதீங்க, நல்ல கமெண்ட் போடுங்க, அதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டாங்க. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு உயர்வு, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எதிரிக்கு சிம்மசோப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள், அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று காரியம் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள். ஜெயம் கொண்டான், வெற்றி செல்வன், வெற்றி செல்விங்கிற பேர் உங்களுக்காக இருக்கும். சார், யூ மீன் விக்டரி? எஸ், அஃப்கோர்ஸ். மகர ராசி நேயர்களை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல விக்டரி. பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், நண்பர்களுடன் நல்ல கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், ரிலாக்ஸான நாளாக இருக்கும். ஒன்று இந்த வேண்டப்படாத விரோதி, வேண்டப்பட்ட எதிரி, தகுதி இல்லாதவர்களை, உங்களுடன் பழக தகுதி இல்லாதவர்களை பார்க்குறப்ப கொஞ்சம் ஒதுக்காம பரவாயில்லப்பா இருக்கட்டும்னு வெறுப்பை வெளியில் காட்டாமல் இருந்தாலே, அந்த கோபத்தை வெளியில் காட்டாமல் இருந்தாலே மகர ராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும். நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, சில உறவுகளை தள்ளி வைக்கவும் முடியாது. அவங்க கூட நம்ம சேர்ந்து தான் போயாகணும். இதை மகர ராசி நேயர்கள் இன்னைக்கு மனசில் வச்சுக்கோங்க. மனசிலாயோ அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க, லாஸ்ட் மினிட் ரஷ்ஷு, டென்ஷனு, பாருங்கள் என்ன படப்படப்பு, ஒன்றும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சிரமமான பிரயாணங்கள், க்யூவில் நீண்ட நேரம் காத்திருந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, நீண்ட நேரம் காத்திருந்து அக்காமடேஷனுக்கான
ஒரு 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 பரவாயில்ல அதிருப்தியான அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். ஆனாலும் டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரை எதிர்த்து பேசுகிறீங்க, யாரை குறை சொல்கிறீங்க, யாரை விமர்சனம் பண்ணுறீங்க, விமர்சனம் பண்ணுறது அவர்களுடைய கடமை. கும்பராசி நேர்களே, நீங்கள் காய்க்கிற மரம் உங்களை கல்லால் அடித்து பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க. நீங்கள் உங்களை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, நக்கல் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தர்களோட நல்ல கலந்துரையாடல்கள் இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட், ஆதரவெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நாளில் இந்த 3 வார்த்தைகளுமே உங்களுக்காக தேவைப்படும். நம்மளுடைய ரதசாரதிக்கோ, நமக்காக சேவை செய்பவர்களுக்கோ தேங்க்யூன்னு சொல்கிற தருணங்கள் உங்களுக்கு இருக்குன்னா பார்த்துங்களேன். யூ மீன் நன்றி சார்? எஸ், அஃப்கோர்ஸ், நன்றி, தேங்க்யூ, யூ ஆர் வெல்கம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் டென்ஷனு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் மினிட் ரஷ், இந்த கடைசி நிமிஷத்தில் ஓடு ஓடு ஓடு, ஒடியா ஒடியா ஒடியா, அங்கே வா இங்கே வா, இங்கே வா அங்கே வா, நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா, நாங்கள் இங்கே வந்துடட்டுமா, இப்படி நல்ல ஒரு 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 டென்ஷனான நாளாக இருக்கும். பட் வேலைகள் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அண்டர் த சர்வைலன்ஸ், யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. டெஃபினட்டாக யாரோ ஒருத்தர் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது வேணும். எப்போவுமே ரொம்ப டேலண்ட் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்கே உரித்தானது. காரியங்கள் செய்யக்கூடிய சாதுரியம், ஜெயிக்கக்கூடிய தருணங்கள், தடைகளை உடைத்து முன்னுக்கு வர வேண்டிய அமைப்பெல்லாம் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவர்களால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். அடுத்தவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறதோ, அடுத்தவர்கள் உங்களை நோட்டம் விடுவதோ நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். யாரை பற்றி எந்த விமர்சனத்தையும் எந்த இடத்துலையும் தயவு செய்து வாய் திறந்து சொல்லிடாதீங்க. நாள்புறமும் கவனமாக இருப்பது மீனராசி நேயர்களுக்கு நன்மை. உண்மை உழைப்பு உயர்வு, மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள், இந்த தள்ளு வண்டி, 3 சக்கர வண்டி, கொஞ்சம் சிரமப்பட்டு யாராவது வெயிலெல்லாம் தள்ளிட்டு போனாங்க, ரோட்டில் குறுக்க தள்ளிட்டு போனாங்கன்னா உங்கள் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்து நேரம் கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு காலதாமதமாகும், எனக்கு அது புரியுது. இந்த காலதாமதம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை. சனி உங்கள் ராசியில் இருக்க வரைக்கும் எல்லா காரியங்களும் நடக்கும், ஆனால் காலதாமதமாக நடக்கும். காலதாமதமான பண பரிவர்த்தனைகள், காலதாமதமான அட்வான்ஸ், லாஸ்ட் மினிட் அட்வான்ஸ் பெரிய அளவுக்கு மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு உண்மையுடன் கடின உழைப்புடன் உழைக்கிறீர்களோ, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறீங்களோ, ஆனால் நமக்கு எதுக்குங்க இந்த கமிஷன்லான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கீங்களோ, அந்தளவுக்கு மீனராசி நேயர்களுக்கு வரவேற்பையும் வரத்தையும் சனி பகவான் தரப்போகிறார். சார், எனக்கு ஏதாவது வரும்னு சொல்கிறீங்களா? அங்கே பாலாஜி சொன்னீங்க, பாலா சொன்னீங்க, பாலு சொன்னீங்க, ஒருத்தருக்கு மயில் சொன்னீங்க, ஒருத்தருக்கு யானை சொன்னீங்க. இந்த கம்பேரிசன் மீனராசி நேயர்களுக்கே இருந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு. இன்றைக்கி பாருங்கள், நீல கலர் வஸ்திரம் அணிந்தவர்களை சந்திக்க வேண்டிய தருணம். சார், யூ மீன் ப்ளூ கலர், லைட் ப்ளூ, இண்டிகோ ப்ளூ, நேவி ப்ளூ, இங்க் ப்ளூ, எனி ப்ளூ, அந்த நீல கலர் வஸ்திரம் போட்டவர்களை கடந்து வர வேண்டிய தருணம். ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும், இல்லை இரு பாலினத்தினரிடையே யாரோ ஒருவரிடம் நீல கலர் வஸ்திரம் போட்டவர்கள் உங்களையும் சந்தித்து பேசுவதோ, அவர்களுடன் கலந்துரையாடுவதோ. என்னங்க நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி ப்ளூ போட்டிருக்கீங்க, கார்த்திகேயன் சார் இது ஸ்ரீரங்கத்திலேருந்து அனுப்பிச்சி விட்டாரான்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.